தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதத்திற்கான பதிவு அம்மா வந்துட்டேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். சரியா? இன்றைக்கி என்ன, உங்களுக்கு February மாதம்னாலே தெரியும். உங்களுக்கு காதலர் தினம். இதெல்லாம் என்னம்மா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்புகிறோம், நம்பலாம் இல்லை. நம்மளால் டெய்லி ஒரு விசேஷத்தை கொண்டாட முடியாதுன்னு தான் பொங்கல், தீபாவளி இப்படி ஒவ்வொரு விசேஷத்தை வைக்கும்போது இதுக்கும் ஒரு விசேஷமான நாள் வச்சுருக்காங்க. அப்படியாவது எல்லோரும் செலப்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சி தான் வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ காலங்கள் கடக்க நிறைய பேர் இதை செலப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஷேரிங்காக எடுத்துக்கிறாங்க. இந்த காதலர் தினம்ன்றது நான் போன பதிவிலேயே போட்டிருப்பேன், போன வருஷ பதிவிலேயே. இது ஒரு பர்டிகுலராக ஒரு டீனேஜ் பசங்க தான் அது ஷேர் பண்ணணும்னு கிடையாது. ஒரு மகன் தாய்கிட்ட தன்னுடைய அன்பை பரிமாறலாம். ஒரு கணவன் மனைவியிடமோ இல்லை மனைவி கணவனிடமோ இல்லை அண்ணன் தங்கச்சி பாசத்தை வெளிக்கொண்டு வர விஷயந்தான், அன்புக்கான விஷயந்தான் இந்த காதலர் தினம். இதை அப்படியே காதலர் தினமா அப்படின்லாம் ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்பு பரிமாற்றம் மட்டும்தான். இதை இப்படி தமிழில் அழகாக சொல்லலாம், அன்பு பரிமாற்ற தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நல்லபடியாக ரொம்ப அழகாக எந்த விஷயத்தையுமேம்மா எதையுமே நம்ம கையாளுறதுல தான் இருக்குது. நம்ம அதை அழகாக கொண்டு போனோன்னா அது அழகான விஷயம். அதையே நம்ம வேறு மாதிரி கொண்டு போனோன்னா அது வேறு மாதிரி போகும் இல்லையா? ஸோ இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. இதுக்கு ஒரு குட்டி கதை அம்மா சொல்லிட்டோம்மா. ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு பையன் அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை போயிட்டு அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு ஒரு கைக்கு கேஷ் வேணும் அப்படின்னு சொல்கிறான், செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா கோவம் வருது, இந்த வயசில் உனக்கு என்ன பணம் வேணும், நானும் உனக்கு எப்படி 5-10 கொடுத்துட்டு தானே இருக்கேன், நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அவன், சரிப்பா உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு திருப்பி கேட்குறான். அவருக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துடுது. எனக்கு ஒரு நாள் சம்பளம் 500 ரூபா, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, தெரிஞ்சு இப்போ என்கிட்ட இருந்து கேஷை வாங்க போறியா, ரொம்ப ஆஷாக திட்டிடுறாரு. அந்த பையன் போயிடுறான். அப்புறம் திட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பையன் போயிட்டு ரூமில் போய் படுத்து அழுதுன்னு இருக்கான். அப்போ அவருக்கு திடீர்னு தோணுதுச்சு, நம்ம ரொம்ப ஹார்ஷாக பிள்ளைக்கிட்ட நடந்துக்கிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு பையனை பெட்ரூமில் படுத்துட்டு இருக்க பையன்கிட்ட போயிட்டு, ஐயோ நான் தெரியாமல் பேசிட்டேன், எதுக்கு உனக்கு பணம் தேவைப்படுதுப்பா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு அந்த பையன் தலகாணிக்கு அடியிலேருந்து கொஞ்சம் பணத்துங்களை எடுத்தோன்னே திருப்பி அவங்க அப்பாவுக்கும் வந்துடுது. இவ்வளோ கேஷ் கையில் வச்சுட்டு நீ ஏன் என்கிட்ட பணம் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா என்கிட்ட 300 ருபீஸ் இருக்குது நீங்கள் கொடுத்ததில் சேர்த்து வச்சதில், ஆனால் ஒரு நாளைக்கு உங்கள் சம்பளம் 500 இல்லைப்பா, அதாவது 500 ரூபாய் இல்லையா, மேற்கொண்டு 200 ரூபாய் கொடுத்தா நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த டைமை ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு புரியுதா? அந்த அன்பு எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் என்கிட்ட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது எங்களை விட்டுடுறீங்க. அந்த 500 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்தா ஒரு நாள் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்களாப்பான்னு. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு புரிய வருது, தன்னுடைய குழந்தைகிட்ட நம்ம அந்த ஒரு நாள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டோம், அதாவது அவங்கக்கிட்ட நமக்கான நேரத்தை செலவழிக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு எல்லா இடத்துலையும் தேவைப்படுது, எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இருக்கும். அதுதான் சொன்னேன் இல்லையா, இந்த காதலர் தினம், லவ்வர்ஸ் டே அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டுமல்ல, எல்லா வயதினரும் இதை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தாய் தகப்பனுக்கோ தகப்பன் தாய்க்கோ எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இந்த காதலர் தினத்தை கொண்டாடுங்க. எல்லாரும் அன்போடு இருங்க, கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும், அந்த இடத்துல நிம்மதி இருக்கும், எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும்மா. எப்போவுமே பாசிட்டிவ் திங்க் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ பாசிட்டிவாக இருக்கணும்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிடணும். ஸோ எல்லாருக்கும் இனிய காதலர் தினம், அதாவது அன்பை பரிமாற்றும் தினமாக கொண்டாடுங்க. வாழ்க வளமுடன்.